நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது 24 நியூஸ் தமிழ். தாழ்த்தப்பட்ட ஒடுக்கப்பட்ட மக்கள் அனைவருக்கும் ஜாதி சான்றிதழ் கிடைக்க அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும். மேலும் தமிழகத்தில் கஞ்சா போதை புழக்கத்தினால் பள்ளி கல்லூரி மாணவர்கள் இளைஞர்கள் வாழ்க்கை கேள்விக்குறியாகிறது. இதனை கட்டுப்படுத்த தவறிய தமிழக அரசை கண்டித்தும், மேலும் கன்னியாகுமரி மாவட்டத்தில் தாழ்த்தப்பட்ட ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு தனி தொகுதியை அமல்படுத்த வேண்டும் என்ற கோரிக்கைகளை வலியுறுத்தி புரட்சி பாரதம் கட்சி சார்பில் கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோவில் அண்ணா விளையாட்டு அரங்கம் முன்பு கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இதில் எம்எல்ஏவும் கட்சித் தலைவருமான பூவை ஜெகன்மூர்த்தி பங்கேற்பு. புரட்சி பாரதம் கட்சி குமரி மாவட்டம் சார்பில் இன்று கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோவில் அண்ணா விளையாட்டு அரங்கம் முன்பு கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தில் புரட்சி பாரதம் கட்சியின் தலைவரும் எம்எல்ஏவுமான பூவை ஜெகன்மூர்த்தி கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினார். முன்னதாக அம்பேத்கர் சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தி ஆர்ப்பாட்டத்தில் கலந்து கொண்டார். இந்த ஆர்ப்பாட்டத்தில் கன்னியாகுமரி மாவட்டத்தில் அதிகப்படியான தாழ்த்தப்பட்ட ஒடுக்கப்பட்ட மக்கள் வசிக்கும் பகுதியை தனி தொகுதியாக அறிவிக்க வேண்டும். மேலும் தாழ்த்தப்பட்ட ஒடுக்கப்பட்ட மக்கள் அனைவருக்கும் ஜாதி சான்றிதழ் கிடைக்க அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும். தமிழகத்தில் கஞ்சா போதை புழக்கத்தினால் பள்ளி கல்லூரி மாணவர்கள் இளைஞர்கள் வாழ்க்கை கேள்விக்குறியாகிறது. இதனை கட்டுப்படுத்த தவறிய தமிழக அரசை கண்டித்தும் கோஷங்கள் எழுப்பப்பட்டது. இது